எங்க நாட்டு ராணுவ வீரர்கள் அவங்க உயிரை தியாகம் பண்ணது உங்க டிவி சேனலுக்கு டிஆர்பிக்காகவா அர்னாப் கோஸ்வாமி? இந்த கேள்வியை நம்ம எல்லாருமே கேட்கணுங்க. கிரேசி பீப்புள்ஸுக்கு இது ஒரு மிகப்பெரிய செய்தியாக இருக்கும். இதை டெலிகாஸ்ட் பண்ணது நம்ம சேனல் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ரிப்பப்ளிக் அப்படிங்கிற அந்த டிவியினுடைய மிக முக்கியமான நபர், இல்லாட்டி செய்தி முதன்மை ஆசிரியர், ஓனர், எதை வேணாலும் வச்சுக்கோங்க, அர்னாப் கோஸ்வாமி. இன்னைக்கு அவரை பற்றியான செய்தி தான் உலக நாடுகளில் மிக பரவலாக பேசப்படுகிறது. இந்தியாவில் இப்படி ஒரு லீக், வாட்ஸ்அப் லீக் அப்படிங்கிறது வந்திருக்கு. அதில் நிறைய சேட்டிங், 500 பக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் நடக்குது? அர்னாப் கோஸ்வாமிக்கும் இந்த மாதிரியான அரசியலுக்கும் என்ன தொடர்பு? ஏன் கைது செய்யப்பட்டார்? டிஆர்பி ஸ்கேம்னா என்ன? இதன் வழியாக இந்தியா எப்படி பாதிக்கும்? நிறைய உண்மைகளை பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். டார்கெட் ரேட்டிங் பாயிண்ட், டிஆர்பி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா மீடியாவும் இந்த டிஆர்பி பசிக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பரவலாக ஓடிட்டு இருக்கிற ஒரு உலகம். அந்த உலகத்தில் நேஷ்னாலிட்டி இல்லாட்டி தேசியம், என்னுடைய இராணுவம் அப்படின்னு சொல்லும்போது அது கூடுதலான ஒரு பவரை தருது. அந்த பவரை பயன்படுத்தி என்னுடைய சேனலை நான் முதல் நிலைமைக்கு கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அர்னாப் கோஸ்வாமி அவர்கள் முக்கியமான சில நபர்களுடன் உரையாடல் செய்திருக்கிறார். அப்படிங்கிற அந்த லீக்கை வெளியில் பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு? அடே ஊடகமே, ஊடகம் அப்படிங்கிறது மக்களுக்காக இருக்க வேண்டும், ஒரே ஒரு அரசாங்கத்துக்கு ஆதரவாக. இப்போ ஆளும் கட்சி பிஜேபினா அதுக்கு ஆதரவாக மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல தோணுது. நிச்சயமா இந்த மாதிரியான ஊடகங்கள், அது எந்த ஊடகமாக இருக்கட்டும், தமிழ்நாட்டிலும் இதே மாதிரியான எச்ச ஊடகங்கள் நிறைய இருக்கு. எல்லா ஊடகங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றோம். இதே மாதிரி உங்களுடைய ஃப்ராடுத்தனம் என்னைக்காவது வெளியில வரும்போது, உங்களுடைய முகத்திரை கிழிக்கப்படும் போது, அவர்கள் மனிதர்கள் உங்கள் மீது வைத்திருக்கும் அத்தனை நம்பிக்கையும் சுக்கு சுக்கா இங்கே நொறுங்கி விடும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஃபர்ஸ்ட், இந்த டிஆர்பி அப்படிங்கிறதையும் பார்க் அமைப்பை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாட்ஸ்அப் லீக் அப்படின்னு சொல்லும் போதே அர்னாப் கோஸ்வாமி அவர்களுக்கும் பார்க் அமைப்பின் முன்னாள் தலைமை அதிகாரியாக இருந்த பார்த் தாஸ்குப்தா என்பவருக்கும் இடையே இருந்த உரையாடல் தான் இந்த தாஸ்குப்தா கோஸ்வாமி. இந்த இரண்டு நபர்கள் தான் இங்கே மிக முக்கியமான நபர்களாக பார்க்கப்பட போகிறார்கள். சோ இந்த தாஸ்குப்தா பார்க் அப்படிங்கிற அமைப்பின் முன்னாள் தலைமை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த பார்க் அப்படிங்கிற அமைப்பு தான் எந்தெந்த செய்தி ஊடகங்களில் டிஆர்பி ரேட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு வாரமும் வெளியிடக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்பை எப்படி வழி நடத்துகிறார்கள், இல்லாட்டி எந்த மாதிரியான மக்களை பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத புரிந்து கொண்டால்தான் இதுல எப்படி ஊழல் நடைபெற்றது அப்படிங்கிறத நம்மளால நல்லாவே கணிக்க முடியும். இந்த பார்க் அமைப்பு அப்படின்னு சொல்லும்போது அதை பிராட்காஸ்ட் ஆடியன்ஸ் ரிசர்ச் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிராட்காஸ்ட் செய்யப்படுற இந்த மாதிரியான டிவி சேனல்கள் எந்த அளவுக்கு ரீச் ஆகுது, மக்கள் மனதில் எத்தனை நபர்கள் எவ்வளவு நேரம் பார்க்கிறார்கள், இதை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஒரு லிஸ்ட், ஒரு இண்டெக்ஸ் அனுப்பி விடுறது தான் பார்க் அமைப்பினுடைய மிக முக்கியமான வேலை. இதற்காக அவங்க சில வீடுகளில் பாரோமீட்டர் அப்படிங்கிற ஒரு கருவியை பயன்படுத்துகிறார்கள். இந்த சில வீடுகள் அப்படின்னு சொல்லும்போது ஒட்டுமொத்தமா இந்தியாவில் டிஆர்பி ரேட்டிங் அப்படின்னு சொல்லும்போது பார்க் அமைப்பின் வெப்சைட் படி வெறும் 44,000 வீடுகளிலிருந்து எடுக்கப்படும் கண்காணிப்பு, அந்த கணிப்புகள் அடிப்படையில் இங்கே டிஆர்பி என்பது செட் செய்யப்படுகிறது. 44,000 வீடுகள் அப்படின்னு சொன்னோம். இந்த 44,000 வீடுகளையும் இவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்க, எந்த வீட்டில் இந்த பேரோமீட்டரை கொண்டு செட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. பொதுவா இந்த டிவி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் 12 கேட்டகரி பண்ணுவாங்களாம். இப்படி 12 கேட்டகரி செய்து அதன் வழியாக எந்தெந்த கேட்டகரியை எந்தெந்த ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுவாங்க. இப்படி டிஃபைன் பண்றதுக்கு நிறைய தனியாருடைய ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டை பயன்படுத்துறாங்க. இந்த தனியார் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லும்போது இங்கே தான் மிக முக்கியமான சில நபர்களை பற்றி, இல்லாட்டி ஒரு அமைப்பை பற்றி பார்க்க வேண்டும். அந்த அமைப்பின் பெயர் ஹன்சா ரிசர்ச் குரூப் அப்படிங்கிறது தான். இந்த ஹன்சா ரிசர்ச் குரூப்பினுடைய முன்னாள் ஊழியர் என்று சொல்லப்படும் ஒரு நபர். இந்த ஹன்சா ரிசர்ச் குரூப்புக்கு சில வீடுகளில் இந்த பேரோமீட்டரை இன்ஸ்டால் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்டர், ஒரு கட்டளை என்பது கொடுக்கப்படுகிறது. இதற்காக இவங்களுக்கு ஒரு 1200 வீடுகளை சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 1200 வீடுகள் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு வருடமும் 3 லட்சம் வீடுகள், குடும்பங்களை நேரடியாக சந்தித்து பலவிதமான கருத்து கணிப்புகள் கேட்ட பிறகு அந்த வீடுகளில் இந்த பேரோமீட்டரை இன்ஸ்டால் பண்ணலாமா அப்படிங்கிறத பார்க் அமைப்பு முடிவு செய்யும். அப்படிலாம் முடிவு செஞ்ச பிறகு அந்த வீட்டுக்கு இந்த பேரோமீட்டரை கொண்டு போவாங்க. எப்படி நமக்கு ஒரு சேனல் இல்லாட்டி ஒரு கேபிள் கனெக்ஷன் இருக்கோ, அந்த கேபிள் கனெக்ஷன் கூட இது ஒரு ஆடட் டிவைஸா இருக்கும். அந்த டிவைஸை ஆன் செய்யும் போது இவங்களுக்கான ஒரு ஐடி அப்படிங்கிறத அவங்க கொடுக்கணும்.
அந்த ஐடியா அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அந்த வீட்டில இருந்து எந்தெந்த சேனல் எவ்வளவு நேரம் பார்க்கறாங்க அப்படிங்கறத இந்த பாரோமீட்டர் அப்படி இல்லைன்னா பீப்புள்ஸ் மீட்டர் அப்படின்னு சொல்றாங்க அந்த மீட்டர் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி கிடைக்கிற டேட்டாவை ஒரு வாரத்தில் மொத்தமாக கொண்டு வந்து அதை அனலைஸ் பண்ணி யார் எவ்வளவு சேனல் பார்த்துருக்காங்க, ஸோ இந்த சேனலுக்கு இவ்வளோ ரேட்டிங் அப்படின்னு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ரேட்டிங்கை வெளியிடுவார்கள். இந்த ரேட்டிங்கே ஃப்ராடு தான் அப்படின்னு சொல்லி தூர்தர்ஷனா இருக்கட்டும், என்பிஎஃப் இருக்கட்டும் பல நேரங்களில் அவங்களுடைய குற்றச்சாட்டுகளை தெரிவித்திருக்கிறார்கள். ஆனாலும் பார்க் அப்படிங்கிற அமைப்புக்கு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது இருந்தது. இந்த டிஆர்பி ஏன் எடுக்கப்படுது அப்படிங்கிறது வேறொரு கேள்வி. பொதுவாக ஒரு ஊடகத்தை நடத்த வேண்டும் என்றால் பணம் அப்படிங்கிறது தேவை. இதில் 70% பணம் எங்கிருந்து கிடைக்குதுன்னா அட்வர்டைஸ்மெண்ட் வழியாக தான், விளம்பரதாரர்கள் வழியாகத்தான் கிடைக்குது. மீதம் இருக்கும் 30% பணம் அப்படின்னு சொல்லும்போது சந்தா அடிப்படையில், அதாவது ஒவ்வொரு மாதமும் நம்ம பே பண்ற சந்தா அப்படின்னு சொல்லலாம். இந்த சந்தா இதெல்லாம் யார் டிஃபைன் பண்றாங்கன்னா ட்ராய் அமைப்பு தான் டிஃபைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ட்ராய் அமைப்பினுடைய வேறொரு கட்டுப்பாட்டில் வருவது தான் பார்க் அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே. இப்படி சந்தா போக 70% அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறத பார்த்தோம் பாருங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை செய்கிற நிறைய நபர்கள், நிறைய நிறுவனங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட நிறுவனங்களுக்கு நஷ்டம் வரக்கூடாது. ஏன்னா பல கோடி ரூபாய் கொண்டு கொடுக்குறாங்க, என்னுடைய ப்ராடக்ட்டை நீ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி. ஆனால் சில சேனல்கள் இப்படி தவறை செய்யும் போது அட்வர்டைசர்ஸ்லாம் என்ன செய்வாங்க, ஓகே இது பெரிய தப்பு நடந்துட்டு இருக்கு, இங்கே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண வேண்டாம், அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாலும் அது ஃபேக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி பலவிதமான நம்பிக்கை என்பது அங்கே உடைக்கப்படும். இப்படி பல குடிசை பகுதியில் இருக்கும் பல வீடுகள், அதாவது இந்த ஹன்சா ரிசர்ச் குரூப்பால் ஏற்படுத்தப்பட்ட அந்த பாரோமீட்டர் வீடுகள் பலதும் 400 ரூபாய் 500 ரூபாய் மாதம் தனியா கொடுத்து நீங்க 3 சேனலை மட்டும் பார்க்க வேண்டும், அதற்காக இந்த 400 ரூபாயை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு நபர் சொல்லி இருக்கிறார். அப்படி இந்த 3 சேனலில் ஒரு சேனல் தான் ரிபப்ளிக் டிவி, அதாவது அர்னாப் கோஸ்வாமி அவர்களுடைய அந்த தொலைக்காட்சி அப்படின்னு சொல்லலாம். இதை யார் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது மும்பை போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படியே நிப்பாட்டுங்க, கொஞ்சம் நாட்களுக்கு முன்பாக அர்னாப் கோஸ்வாமி என்பவர் கைது செய்யப்பட்டார். அது ஏன் கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிறத தெளிவா தெரிந்து கொள்ளலாம். 2018 வருடம் இந்த அர்னாப் கோஸ்வாமி அப்படின்னு சொல்லும் போதும், தாஸ் குப்தா அப்படின்னு சொல்லி பார்க் அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய அமைப்பினுடைய முன்னாள் தலைமை அப்படின்னு சொல்லும் போதும், இவங்க 2 நபர்களும் டைம்ஸ் குரூப்ல ஒன்னா வேலை செய்தவர்கள். ஸோ இந்த டைம்ஸ் குரூப்ல இருந்து தான் பிரிந்து வந்து ரிபப்ளிக் டிவி அப்படிங்கிற ஒரு டிவியை ஏற்படுத்துகிறார்கள். இந்த ரிபப்ளிக் டிவிக்கு நிறைய விதமான டிசைன் செய்வதற்காக ஒரு நபர் என்பவர் அழைக்கப்படுகிறார். அவருடைய பெயர் தான் அன்வே நாயக். கான்காட் டிசைன் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நிறுவனம். இந்த அன்வே நாயக் அவர்கள் தான் அந்த ஸ்டுடியோவை டிசைன் பண்றார். இவர் 2018 வருடம் அவங்களுடைய கிராமத்தில் இருக்கிற ஒரு வீட்டில் இறந்து கிடக்கிறார். அவர் மட்டும் கிடையாது, இந்த அன்வே நாயக் மட்டும் கிடையாது, அவருடைய தாயாரும் இறந்து கிடக்கிறார்கள். அது ஒரு தற்கொலை தான் அப்படின்னு சொல்லி போலீஸ் அந்த கேஸை இழுத்து மூடுறாங்க. ஆனால் தற்கொலைக்கு முன்பாக ஒரு லெட்டர் கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க. இது கொலையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த அன்வே நாயக்கனுடைய மனைவி சொல்கிறார்கள். இல்லை இந்த தற்கொலையை தூண்டியது இவர்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சில நபர்கள் மீது அவங்களுடைய மனைவி குற்றத்தை சுமத்துகிறார்கள். அப்படி குற்றம் சுமத்தப்பட்ட ஒரு நபர் தான் அர்னாப் கோஸ்வாமி. இந்த அர்னாப் கோஸ்வாமிக்கு மேல ஏன் இந்த குற்றம் சுமத்தப்பட்டது அந்த கேள்வி உங்க மனசுல இருந்துச்சுன்னா, ஸ்டுடியோவை செஞ்சார் அப்படிங்கறத பார்த்தோம் பாருங்க. அந்த ஸ்டுடியோ செஞ்சதுல நிறைய விதமான பணத்தை இவருக்கு கொடுக்கவே இல்லை, அன்வே நாயக் அவர்களுக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அன்வே நாயக்கனுடைய மனைவி சொல்றாங்க. ஆனா இந்த ரிபப்ளிக் டிவியை பொறுத்த வரைக்கும் இல்ல 90% பணத்தை நாங்க கொடுத்துட்டோம், 10% வேலைகளை அவர் செய்யவில்லை, அதனால் நாங்க அந்த பணத்தை கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி அதை முடிச்சிட்டாங்க. இந்த நேரம் 2019. இந்த 2019 வரை மகாராஷ்டிரா அப்படிங்கிறத யார் ஆட்சி செய்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது பிஜேபி. ஆனால் எலெக்ஷன் முடியுது. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அது சிவசேனாவின் கையில் வருகிறது. சிவசேனா கையில் வரும்போது மறுபடியும் இந்த அன்வே நாயக்கன் அவர்களுடைய மனைவி ஒரு கேஸை கொண்டு போடுறாங்க. ஏன்னா புது அரசாங்கம் கண்டிப்பாக நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு போடுறாங்க. மறுபடியும் இந்த விசாரணை என்பது விசாரிக்கப்படுகிறது. இழுத்தெல்லாம் மூடக்கூடாது, விசாரிங்க அப்படின்னு சொல்றாங்க. அன்றிலிருந்து ரிபப்ளிக் டிவி அப்படின்னு சொல்லும்போது சிவசேனா அது சார்ந்த பல கட்சிகள் இவங்களுக்கு எதிரான பலவிதமான நிகழ்ச்சிகளை நடத்தினார்கள் அப்படின்னு சொல்லி குற்றம் என்பது அர்னாப் கோஸ்வாமி மீது பலரும் சுமத்துகிறார்கள். நல்லா யோசிச்சுக்கோங்க மக்கா, தமிழக மீடியாலும் இதே ஒரு நிலைமை தான். அர்னாப் கோஸ்வாமி மட்டும் கிடையாது, நம்ம பார்க்குற எல்லா மீடியாலையும் இதே மாதிரியான உள்குத்து இருக்கு, புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகளுக்கு மத்தியில் அர்னாப் கோஸ்வாமி என்பவர் கைது செய்யப்படுகிறார். இப்படி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார். அடைக்கப்பட்டு மறுபடி ஜாமீன்ல வெளியில வராங்க. இப்படி பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கும்போது அர்னாப் கோஸ்வாமிக்கு டிஆர்பி ரேட்டிங்கை ஏத்துறதுக்கான ஒரு முக்கியமான செய்திகள் கிடைக்கிறது. அதுதான் சுஷாந்த் சிங் அவர்களுடைய மரணம்.
சுஷாந்த் சிங் அப்படின்னு சொல்லி நீங்க அடிச்சு பார்த்தாலே அர்னாப் கோஸ்வாமி அவர்களுடைய பேட்டியும் அவர் வைத்த பலவிதமான ஆர்கியூமெண்ட் தான் வெளியில வரும். இது எல்லாமே அங்க இருக்கிற தாக்கரே குடும்பத்துக்கு எதிராக வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். சோ தாக்கரே குடும்பத்துக்கு எதிராக வைக்கப்பட்ட கண்டனங்கள், அதே மாதிரி பிஜேபி கூட அர்னாப் கோஸ்வாமி அவர்களுடைய நெருக்கம், இது எல்லாமே அர்னாப் கோஸ்வாமியின் இரண்டு முகத்தை பார்க்கிறது. ஒன்னு, இவர் யாரை வேணாலும் எதிர்த்து கேள்வி கேட்பார் அப்படின்னு சொல்லி ஒரு 50% மனிதர்கள் நம்புறாங்க. இல்லப்பா இவர் பக்கா பிஜேபி முகம் அப்படின்னு சொல்லி வேறு கொஞ்சம் பேர் நம்புறாங்க. இப்படிலாம் செஞ்சு கொண்டு இருக்கும் போதுதான் இந்த டிஆர்பி ஸ்கேம் அப்படிங்கிறத மும்பை போலீஸ் கொண்டு வராங்க. அந்த டிஆர்பி ஸ்கேம்ல ரிபப்ளிக் டிவி, ஹன்சா ரிசர்ச் குரூப் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் யார் மீது குற்றம் என்பது சுமத்தப்படுகிறது? அர்னாப் கோஸ்வாமி மீது குற்றம் சுமத்தப்படுகிறது. அப்படி குற்றம் சுமத்தப்பட்ட பிறகு இந்த பார்க் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு பாருங்க, டிஆர்பிலாம் செக் பண்ணி கொடுக்க வேண்டிய அமைப்பு, அதனுடைய முன்னாள் தலைமை அதிகாரியாக இருந்த தாஸ்குப்தாவை பிடிக்கிறாங்க. தாஸ்குப்தாவை பிடிச்ச 2வது தினத்திலேயே தாஸ்குப்தா ஐயோ எனக்கு நெஞ்சு வலிக்கு நான் போய் ஹாஸ்பிட்டலில் படுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுக்க போயிட்டார். எல்லா பெரிய மனுஷனும் செய்யற வேலையை தான் அவரும் செஞ்சார். ஆனா இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இதோடு நிப்பாட்டினாங்களா? இல்ல. தாஸ்குப்தாவினுடைய மொபைல் போன்ல இருக்கிற வாட்ஸ்அப், அதனுடைய ஹிஸ்டரி இதெல்லாம் எடுத்து ஒரு 500-600 பக்கமா அதை பிரிண்ட்லாம் போட்டு அதை அப்படியே இன்டர்நெட்ல டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க, லீக் பண்ணிட்டாங்க. வாட்ஸ்அப் உன் டேட்டாவை எடுக்கும் அப்படின்னு சொல்லும்போது யாருமே நம்பல. ஆனா வாட்ஸ்அப்பினுடைய டேட்டாவை நம்ம போலீஸ் எடுத்து அதை லீக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது அது எல்லாருமே நம்பிதான் ஆகணும். லீக் ஆயிருச்சு. அந்த டேட்டால நம்ம வாசிச்சு பார்க்கும்போது சில விதமான புகைப்படங்களும் அந்த லீக்கான டேட்டாவையும் நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா அர்னாப் கோஸ்வாமிக்கும் மத்திய அரசாங்கத்தினுடைய பல நபர்களுக்கும் நேரடியாக தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத நம்மால் மறுக்கவே முடியாது. புல்வாமா அட்டாக், அதன் பிறகு பாலகோட்ல போய் நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்றோம். அப்படி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்றதுக்கு 3 தினங்களுக்கு முன்பாகவே பிப்ரவரி 23ஆம் தேதியே இந்த தாஸ்குப்தாவும் கோஸ்வாமி அவர்களும் பேசிக்கொள்கிறார்கள். இந்த இந்தியால ஏதோ ஒன்று பெருசா நடக்க போகுது அப்படின்னு தான். சரி, இந்த நேரத்தில் அர்னாப் கோஸ்வாமி மட்டும்தான் இப்படி பேசுறாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. தமிழ் பட்சத்தில் கூட நம்ம சொல்லியிருந்தோம், இல்ல மிகப்பெரிய தாக்குதலை இந்தியா செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதே மாதிரி நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். சோ அதே மாதிரியான ஒரு கருத்தை அர்னாப் கோஸ்வாமி செய்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபேக்ட் செக் பண்ற சில நபர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப் கீழே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், வேணும் அப்படிங்கிறவங்க பார்த்து கொள்ளலாம். அடுத்ததா ஸ்மிருதி இரானி அவர்களுடைய பதவியேற்பு. இந்த பதவியேற்பும் அர்னாப் கோஸ்வாமிக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சில நபர்கள் சொல்றாங்க. அது ஃபேக் அப்படின்னு சொல்லி வேறொரு ப்ரூஃப் அப்படி இல்லைன்னா ஃபேக்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதனுடைய லிங்க் எல்லாமே கீழே கொடுத்துருக்கோம். சரிதான், நம்ம சொல்ற மாதிரி புல்வாமா அட்டாக்கோ இல்லாட்டி பாலகோட் தாக்குதலோ இல்லாட்டி ஸ்மிருதி இரானி அவர்களுடைய பதவியேற்போ இது எதுவுமே எங்களுக்கு தெரிய வேண்டாம். ஆனா அமித்ஷா கூட நாங்க நெருக்கமா இருக்கோம், நான் எனக்கு பிஜேபி அரசாங்கத்தில் இருக்கும் பல நபர்களை தெரியும் அப்படின்னு சொல்லி இதே அர்னாப் கோஸ்வாமி அவருடைய வாட்ஸ்அப்ல சொல்லியிருக்கார். தாஸ்குப்தா அங்க இருந்து என்ன சொல்லியிருக்காரு? உனக்கு இதெல்லாம் தெரியும்ல, டிஆர்பி ரேட்டிங் நான்லாம் உனக்கு பாத்துக்கிறேன், எல்லாத்தையுமே நம்ம பாத்துக்கலாம். ஆனா எனக்கு பிஎம்ஓ ஆஃபீஸ்ல, நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ல ஒரு அட்வைசர் போஸ்ட் போட்டு தர சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருக்கார். எது எப்படி இருந்தாலும் தெள்ள தெளிவா ஒரு விஷயம் புரியுது. இந்த டிஆர்பி, அதாவது மக்களை முட்டாளாக்கக்கூடிய இந்த டிஆர்பி ரேட்டிங் அப்படிங்கிறத பயன்படுத்தி ரிபப்ளிக் டிவியும், இந்த ரிபப்ளிக் டிவியினுடைய அந்த அர்னாப் கோஸ்வாமியை பயன்படுத்தி தாஸ்குப்தா அவர்களையும் அவங்களுடைய சுய லாபத்திற்காக இந்தியா சார்ந்த பல தரவுகள், அவர்களுடைய நம்பிக்கை, இதை எல்லாத்தையுமே உடைத்திருக்கிறார்கள். இதற்கு ஆதரவாக செயல்பட்ட எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அது மகாராஷ்டிராவை ஆண்ட பிஜேபியா இருந்தாலும் சரி, இந்தியாவை ஆளுகின்ற பிஜேபியா இருந்தாலும் சரி, இல்ல ஒட்டுமொத்தமா இதை எதிர்க்கக்கூடிய காங்கிரஸா இருந்தாலும் சரி, இதை முழுவதுமாக வெளியில் கொண்டு வர வேண்டும். தவறு யார் செய்திருந்தாலும் அவர்களுக்கான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். ஊடகத்துறையில் இந்த மாதிரி ஒன் சைடா எவன் இருந்தாலும் அவனை அரெஸ்ட் பண்ணணும். அதுதான் இப்ப நம்ம வைக்கிற கேள்வி. இது அர்னாப் கோஸ்வாமிக்கு மட்டும் கிடையாது, இது மும்பையில மட்டும் கிடையாது, தமிழகத்திலும் இதே நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. ஒருத்தனுக்கு ஆதரவா நிறைய விதமான உரையாடல்களை நடத்துவாங்க, டக்கு டக்குனு பல விதமான பேச்சுக்கள், உடனே லைவ் ஷோலாம் கொண்டு வருவாங்க, இன்னொருத்தனை பத்தி பேசவே மாட்டாங்க. இது எல்லா சேனலையும் நடந்துட்டு தான் இருக்கு. ஊடகத்துறை நல்லபடியா செயல்பட்டாதான் சுதந்திர இந்தியாவில் சுதந்திரம் என்பதை நம்மால் சாதாரண மக்களால் உணர முடியும். அப்படி இல்லையா இந்த மீடியா மேனிபுலேஷன் சொல்றது மட்டும்தான் நம்மளால கேட்க முடியும். இந்த மீடியா மேனிபுலேஷன் அப்படின்னு சொல்றதுக்கு சிறந்த உதாரணத்தை இன்னைக்கு நம்ம பார்த்துடலாம். அருணாச்சல பிரதேசத்துல மிக முக்கியமான ஒரு கிராமத்தை அமைத்து விட்டது சீனா அப்படின்னு சொல்ற ஒரு நியூஸ் மட்டும் கிடையாது, சேட்டலைட் இமேஜ். பாருங்க, ஆகஸ்ட் 2019 பாருங்க, இந்த 2020 எவ்வளவு பெரிய கிராமத்தை கட்டியிருக்கிறது. இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி அப்படிங்கிறது நேற்றும் இன்றும் பரவலாக பரப்பப்பட்டது. நீங்களும் பார்த்திருப்பீங்க, நானும் பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கும் குபீர் தான் இருந்துச்சு. என்னடா நம்ம இந்தியா இவ்வளவு பெரிய தோல்வியை சந்தித்து விட்டதா அப்படின்னு சொன்னா, அதன் பிறகு அதே சேனல் NDTV அப்படிங்கிற அதே சேனல் கீழே ஒரே ஒரு லைனை எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணியிருக்காங்க, எடிட் பண்ணியிருக்காங்க. அந்த நிலப்பகுதி 1959 இருந்தே சீனாவின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. அடே பாவி, பிறகுதுக்கிட்ட அப்படி டைட்டில் போட்ட, இதை ஏதோ இன்னைக்கு நேத்து நடந்த மாதிரி போட்டுட்டே அப்படின்னு சொல்லி கேட்க தோணுதுல.
இதுதான் மீடியா மேனிப்புலேஷன். எல்லா இடத்துலையும் நடக்குது. அர்னாப் கோஸ்வாமி அந்த சாட், அதுக்கு பின்னாடி யார் இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அதே ஒரு தண்டனை இங்க இருக்கிற ஒவ்வொரு மீடியா பர்சன்ஸுக்கும், ஒவ்வொரு தலைமை ஆசிரியர்களுக்கும், ஒவ்வொரு நேர்காணலை எடுப்பவர்களுக்கும், ஒவ்வொரு ஃபேக்ட் செக் பண்றவங்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்க வேண்டும். மக்கள் நாம் தான் இதை உன்னிப்பா கவனிக்கணும். யார் என்ன செய்தி சொன்னாலும் சரி அது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி பார்த்த ஒரு சமுதாயம், ஒரு தலைமுறை இல்ல. ஐயோ இந்த சேனல் பார்த்தா இவனுக்கு சாதகமாக தான் பேசுவான், இந்த சேனல் பார்த்தா இவனுக்கு சாதகமாக தான் பேசுவான் அப்படின்னு சொல்ற ஒரு சமுதாயம் தான், ஒரு தலைமுறை தான் இப்போது இருக்கிறது. அப்படி ஒரு தலைமுறை இருக்கும் வரையிலும் உண்மையான செய்தி, நடுநிலையான செய்தி அப்படிங்கிறது இங்கே கிடைக்க வாய்ப்பே கிடையாது. இது மாற வேண்டும். இந்தியாவினுடைய அரசியல் சாசனத்தின் மிக முக்கியமான ஒரு தூண் தான் இந்த ஊடகம். அந்த ஊடகத்துறையில் இந்த மாதிரியான களங்கங்கள் இருக்கவே கூடாது. அதில் முதல்ல புடுங்க வேண்டிய ஆணி இந்த ரிப்பப்ளிக் டிவினா அதை புடுங்கிட்டு அடுத்ததா தமிழக மீடியாலையும் இதே மாதிரியான நிறைய ஆணிகள் இருக்கு, அதை புடுங்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.